தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு வந்து லைக்குக்காகவோ, இதுக்காகவோ கிடையாது. என்னோட மனசுல சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அத ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நான் இப்போ சவுதியில இருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அரபிங்கிற மொழி தான் அவங்களோட மதர் டங். ஸோ, அத வந்து எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தாலும் அவங்களுடைய அனைத்து ஊடகங்களும் சரி, அனைத்து இந்த ஒரு எத சொல்றது, ஒரு ரெசிப்ட் எதுவா இருந்தாலும் அவங்களோட அரபி லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ஏன்னா, அவங்க இந்த நாட்டோட சட்டமே என்னன்னா, அவங்க மொழி தான் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிங்கிற விஷயத்துல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரிங்களா? ஆனா நம்ம தமிழ்நாட்ட இப்போ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் விட்டுருங்க. நம்ம தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழர்கள தவிர்த்து நெறைய பேர் இப்போ கிட்டத்தட்ட ஆந்திர மக்கள் நெறைய பேர் வந்துட்டாங்க. ஓரளவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னைய பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 80% பீப்பிள் தான் தமிழ் பீப்பிள். பாக்கி 20% பீப்பிள் வந்து வெளிலேருந்து வந்தவங்க. கன்னடா இருக்காங்க, ஆந்திரா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா, இது யார் வேணா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ, நான் நான் அத பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் மொழிய எல்லாத்துலயும் உள்ள கொண்டு வாங்க. நீங்க ஒரு நான் சிம்பிளா சொல்லணும், ஒரு WhatsAppல நீங்க ஸ்டேட்டஸ் போடுறதுனா கூட ஒரு எப்படி சொல்றது? எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தமிழ வந்து தூக்கி நிமிர்த்து காமிக்க முடியுமோ, அந்த இடத்துல நம்ம மொழிய வந்து தூக்கி காமிங்க. ஏன்னா, நம்ம மொழி தான் எல்லா லாங்குவேஜையுமே உருவாக்க காரணமா இருந்துச்சு. ஆனா, நம்ம மொழி இப்ப அழிஞ்சிட்டு வர்றதா எனக்கு தோணுது. ஸோ முடிந்த அளவு நம்ம தமிழ் மொழிய எந்த அளவுக்கு மேல தூக்கிட்டு போய் வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உங்க சார்பா உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. இது என்னோட மனசுல ரொம்ப ஆழமா ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே விட்டுருங்க. ஆனா தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வந்துருச்சு உள்ள. திருவண்ணாமலை போனா வெறும் ஆந்திரா பார்த்தீங்கன்னா, தெலுங்குல இருக்கு. அ இதே அந்த மாநிலத்துக்கு நம்ம போய் நம்ம தமிழ் மொழிய புகுத்த முடியுமா சொல்லுங்க? முடியாது.